வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுல ஆர்எஸ்எஸ் பத்தி ஒரு கேள்வி வருதுன்னு வெச்சுக்கோங்க. எப்படி பதில் சொல்லுவீங்க? இந்த அமைப்பு எப்படி உருவாச்சு, அவங்களோட கொள்கைகள் என்னன்னு தேர்வுல என்ன கேட்பாங்களோ அந்த முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நாம வேகமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் உண்டு. ஒரு டாபிக் எடுத்தா இதுல இருந்த எக்ஸாம்க்கு என்ன வரும்னு தான் முதல்ல யோசிப்போம் இல்லையா? கவலையே படாதீங்க. உங்க பாடக்குறிப்புகள்ல என்ன இருக்கோ அந்த முக்கியமான தேர்வுக்கு அவசியமான தகவல்களை மட்டும்தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி வாங்க, முதல்ல இந்த அமைப்பு எப்படி உருவாச்சுங்கிற அந்த ஆரம்ப புள்ளிக்கு போவோம். முதல்லயே ஒரு 1 மார்க் கொஸ்டின். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம், அதாவது நம்ம ஷார்ட்டா சொல்ற ஆர்எஸ்எஸ், இது ஆரம்பிச்ச வருஷம் 1925. இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. 1925 ஒரு அமைப்பு உருவாக்கிடுச்சு. சரி, அத வழி நடத்தினவங்க யாரு? அந்த முக்கிய தலைவர்கள் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நம்ம பாடக்குறிப்புகள்ல 3 முக்கியமான பெயர்களை குறிப்பிடுறாங்க. முதல்ல கேபி ஹெட்கெவார், அடுத்து வி.டி. சவர்கர், அப்புறம் எம்.எஸ். கோல்வால்கர். இந்த 3 பேரும் தான் இந்த அமைப்போட வளர்ச்சிக்கு காரணமானவங்கன்னு சொல்லப்படுது. இதுல வி.டி. சவர்கர் சொன்ன ஒரு விஷயம் அவங்களோட சித்தாந்தத்தையே சுருக்கமா சொல்லிரும். பாருங்க, இந்துக்கள் ஆகிய நாங்களாகவே ஒரு தேசமாக உள்ளோம் அப்படின்னு சொல்றார். இதுதான் அவங்களோட கொள்கையோட ஆணிவேர்னே சொல்லலாம். அந்த ஆணிவேர்லிருந்து வளர்ந்த சித்தாந்தம் தான் இந்து ராஷ்டிரா. வாங்க அத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அப்போ ஹிந்து ராஷ்டிரான என்ன? சிம்பிளா சொன்னா ஹிந்து தேசம். இந்த கொள்கைய ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் முன்னெடுத்து கொண்டு போச்சுன்னு நம்ம சோர்ஸ் மெட்டீரியல் சொல்லுது. இதுதான் அவங்களோட ஐடியாலஜியோட ஃபவுண்டேஷன். இப்ப நாம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது நம்ம பாடக்குறிப்புகள்ல இருந்து அப்படியே எடுக்கப்பட்டது. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்துஸ்தானத்துல இருக்கிற இந்துக்கள் இல்லாதவங்க இந்து பண்பாட்டையும் மொழியையும் ஏத்துக்கணும். அப்படி இல்லனா எந்த உரிமைகளும் இல்லாம இந்த தேசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் சொல்றேன், இது பாடக்குறிப்புகள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல். சரி, ஒரு பக்கம் இந்த மாதிரி கொள்கைகளோட அமைப்பு வளர்ந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் என்னாச்சு? கண்டிப்பா எதிர்ப்பு இருக்கும் இல்லையா? சோ அதோட வளர்ச்சியும் அதுக்கு வந்த எதிர்ப்பையும் இப்ப பார்க்கலாம். வளர்ச்சின்னு சொன்னல, அது எந்த அளவுன்னு பாருங்க. அப்போவே உறுப்பினர்களோட எண்ணிக்கை 1,00,000 தாண்டி இருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த காலகட்டத்துல இது எவ்ளோ பெரிய வளர்ச்சி. இந்த டைம்லைன்ல பாருங்க, கதை எவ்ளோ வேகமா மாறுதுன்னு. 1925ல அமைப்பு ஆரம்பிக்குது. சரியா 9 வருஷம்தான். 1934ல அப்போதைய காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய முடிவெடுக்குது. தங்களோட உறுப்பினர்கள் யாரும் ஆர்எஸ்எஸ்ல சேரக்கூடாதுன்னு தடை விதிக்குது. இது அந்த நேரத்துல நடந்த ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வு. ஓகே, இப்போ எல்லாத்தையும் படிச்சாச்சு. கடைசியா எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது நம்ம மனசுல நிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு ஒரு குவிக் ரிவிஷன் பண்ணிடலாம். ரெடியா? முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் 1925. 2வது முக்கிய தலைவர்கள் ஹெட்கேவர், சவர்கர், கோல்வால்கர். 3வது அவங்களோட முக்கிய கொள்கை இந்து ராஷ்டிரா. 4வது சவர்கரோட அந்த முக்கியமான வாசகம், இந்துக்கள் ஆகிய நாங்கள் ஒரு தேசம். கடைசியா 5வது பாயிண்ட், காங்கிரஸ் போட்ட தடை 1934. இந்த 5 பாயிண்ட்டும் உங்க விரல் நுனியில இருக்கணும். சரி, இந்த தகவல்கள் எல்லாம் உங்க தேர்வுக்கு கண்டிப்பா உதவும். ஆனா அதையும் தாண்டி ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. வரலாறுல நடந்த இந்த ஒரு சாப்டர் இன்னைக்கு நம்ம பார்க்குற அரசியலை எந்த அளவுக்கு பாதிக்குது, எப்படி வடிவமைக்குது யோசிச்சு பாருங்க. உங்க தேர்வுல நீங்க வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.